தேவனுடைய வார்த்தை காணப்படாத உலகத்தை சேர்ந்தது, அதாவது ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தது. வார்த்தை எப்படி இருக்குதுன்னா ஆவியா இருக்குது, வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்குது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள், இன்னைக்கு நீங்க கேட்கிற இந்த தேவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குதான்? உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்குதான். அந்த வார்த்தைக்குள்ள உயிர்ப்பிக்கிற ஜீவன் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? செத்தவைகளை மரித்தவைகளை இந்த வார்த்தை உயிர்ப்பிக்க கூடியதா இருக்குது. நமக்குள்ள இருக்கிற ஆண்டுடைய வார்த்தைக்கு புறம்பான வியாதியை, என்ன தரித்திரத்தை, என்ன நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்களை மாற்றுகிறதா இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப ஆண்டுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? காணப்படாத உலகத்தை சேர்ந்தது. அந்த வார்த்தை உருவாக்கக்கூடியது. ஆண்டுடைய வார்த்தை என்ன செய்யக்கூடியது? உருவாக்கக்கூடியது. பிசாசுர வார்த்தை என்ன செய்யக்கூடியது? அழிக்கக்கூடியது. பிசாசுர வார்த்தை என்ன செய்யக்கூடியது? உடைக்கக்கூடியது. ஆண்டவர் நமக்காக உண்டாக்கி வைத்தவைகளை இல்லாமக்கக்கூடியது. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை அது என்ன செய்யும்? இல்லாதவைகளையும் புதிதாக உருவாக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் ஆதியில் இருக்கும்போது அங்கே வானமும் இல்லை, பூமியும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவன் என்ன செய்தார்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எதனால சிருஷ்டித்தார்? யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. எதனால சிருஷ்டித்தார்? வார்த்தையினால சிருஷ்டித்தார். காணப்படாத உலகத்தை சேர்ந்த வார்த்தையினால காணப்படுகிற உலகத்தை உண்டாக்கினார். எல்லாம் சொல்லுங்க. ஆதியிலே தேவன் காணப்படாத உலகத்தை சேர்ந்த காணப்படாத வார்த்தைகளினாலே காணப்படுகிற உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?